மார்னிங், திஸ் இஸ் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெஸ்டேஜில் அஷூர் கேட்டகரியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிரேட் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் ப்ளஸ் நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான இப்போதைக்கு அப்டேட்டடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அதே போல் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டேஜில் அஷூர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்குன்னு ஒரு வீடியோவே நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமாக அஷூரில் ஆலோ குக்கும்பர் ஆக்வா ஜெல் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை பற்றின டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஸ்கின் டைப்புக்கான ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், பட் இருந்தாலும் என்னுடைய ஃபேஸில் வந்து அந்த க்ளோனஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு கரெக்டான ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அதே போல் நம்ம ஸ்கின் டைப்புக்கான கரெக்டான க்ரீம் நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணாதான் நமக்கு செட் ஆகும். ஸோ சில பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ஒரு சில பேருக்கு காம்பினேஷன் ஸ்கின் டைப்பாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஸ்கின் ஓவர் ட்ரை ஆகும். ஸோ நமக்கு எந்த இஷ்யூ இருக்குது, நம்ம ஸ்கின் டைப் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம சூப்பராகவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜில் நம்மளுடைய ஸ்கின் கேர் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றத நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆலோ குக்கும்பர் ஆக்வா ஜெல் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 100% ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். ஸ்கின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிலினஸ்ஸாக இருக்குது அப்படின்னா 100% செட் ஆகும். நார்மல் ஸ்கின் டைப்பாக இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகும். ஸோ இந்த ஆலோ குக்கும்பர் ஆக்வா ஜெல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஜெல் பேஸில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும். ஆயிலி அண்டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்குமே நல்ல சூட் ஆகும். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஆயில் கிளாண்டு, அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து அந்த துவாரங்கள் அப்படின்றது ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சரும துவாரங்களை போய் அடைச்சிக்கும். அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல உங்களுக்கு வந்து பிம்பிள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். பட் ஜெல் பேஸ் க்ரீம் அப்படின்றது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல நல்லா ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகுறதுனால ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷனலும் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஃபேஸில் வந்து பிளாக் டாட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரொம்பவும் நமக்கு அந்த நான் ஸ்டிக்கியாக இருக்கும், பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், நான் கிரீஸியாக இருக்கிறதுனால ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும். ஆலிவ் ஆயிலுடைய பெனிஃபிட்டுமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வெள்ளரிக்காயுடைய எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நம்ம ஃபுல் பாடிக்குமே மாய்ஸ்சரைசராக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆலோவேராவுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே சோற்று கத்தாழை அப்படின்றது கூலிங் எஃபெக்ட் உள்ளது. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து நல்லா நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்ல ரேஷஸ் வருது, இல்லை ஃபேஸில் கூட உங்களுக்கு அடிக்கடி பிம்பிள் வருது, ஸ்கின் க்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லி 2 times நம்ம அஷூரில் இருக்கக்கூடிய அஷூர் கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சதுக்கப்புறமா இந்த ஆலோ குக்கும்பர் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரோம். அப்படிங்கும்போது ஸ்கின்ல வந்து பிம்பிள் அப்படின்றது அதிகமாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். பிளாக் ஸ்பாட்ஸுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதில் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது சுருக்கங்கள் வராமல் நமக்கு தடுக்கும். ஆன்டி ஏஜிங்காகவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இளமையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு முதுமை தோற்றம் இருக்கும். ஸோ அதையுமே வந்து ஸ்கின் டைட்னிங்க்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆலோவேராவில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறது
இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷனல் அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கும்பர். ஸோ குக்கும்பர் அப்படின்ற இந்த வெள்ளரிக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் பிரைட்னிங்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். ஏன்னா நம்ம சருமத்தில் எங்கெல்லாம் வந்து கருமை படிஞ்சிருக்கோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனுடைய பெனிஃபிட் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுராகவே ஸ்கின் க்ளோயிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் அதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஒமேகா 3 அப்படின்னு சொல்கிறது ஆலிவ் ஆயிலில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்கிறது ஸ்கின்ல நமக்கு வெடிப்புகள் இருந்தாலுமே அதை நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்கின் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்காக இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம 2 in 1 அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், குளிச்சதுக்கப்புறம் பாடிக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி இப்போதைக்கு கரண்ட்லி இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 385 ரூபீஸ். பட் டிபி டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் அப்படின்றது 270 ரூபீஸ்க்கு நம்ம கொடுக்குறாங்க. பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 PVக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆலக் குக்கும்பர் அக்வாஜெல் அப்படின்றது யாரெல்லாம் உங்ககிட்ட ஃபேஸில் பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி பிம்பிள் வருதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு டெய்லி அஷ்யூர் கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்கின்ல ரேஷஸ் இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் வெல்.